I am Harald in Kodaikanal. ரொம்ப நேரம் பேச மாட்டார். அதுக்கு மேலே பேசினா ஒரு கிளாஸ் ஏற்றி விட்டு உள்ளே உட்காந்து வர அமைதியாக. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன ஒர்க்கு, அவர் எங்கேருந்து வந்திருக்காரு, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நமக்கு அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு தெரியாது. நம் ஊரில் உள்ள அத்தனை சுற்றுலா தலங்களையும் ஒன்று விடாமல் சுற்றி பார்த்து விட்டோம். இனி பிளைட்டில் பறப்பதுதான் மிச்சம் என்பது போல நம்மூர் மக்கள் பலரும் விசா எடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலின் இயற்கை அழகில் மயங்கிய இந்த வெளிநாட்டு முதியவரோ 14 ஆண்டுகளாக, அதுவும் சேதமடைந்த நிலையில் உள்ள ஜீப் ஒன்றிலேயே தன்னந்தனியாக வாழ்ந்து வருகிறார் என்பது ஆச்சரியம்தான். திண்டுக்கல் மாவட்டம் வெட்டுவரை என்னும் இடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஜீப் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஜீப்பில் வெளிநாட்டைச் சேர்ந்த 80 வயது முதியவர் ஒருவர் இரவு பகல் புயல் மழை என எந்த நேரமாக இருந்தாலும் அதை விட்டு நகராமல் வருகிறார். அவரை பார்க்கும் சிலர் ஆவியை ஆராய்ச்சி செய்பவர் என்றும் சரியாக பதில் சொல்லாததால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறி வந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் பலர் அந்த முதியவரிடம் போய் பேசும் காட்சிகளும் கண்ணில் பட்டன. ஸ்வீடன் நாட்டிலிருந்து கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்த இந்த முதியவரின் பெயர் ஹெரால்ட். கொடைக்கானலில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் 16 ஆண்டுகள் தங்கிய ஹெரால்ட் அடுத்த 14 ஆண்டுகள் ஜீப்பில் தங்கி வருகிறார். சோசியல் சைக்காலஜி படித்துள்ள இவர் சிவன் தன்னை அழைத்ததால் இந்தியாவிற்கு வந்ததாகவும் இந்து மதம், அதன் வழிபாடுகள் மற்றும் கடவுள்கள் குறித்து ஆய்வு செய்வதாகவும் சுற்றுலா பயணிகளிடம் கூறுகிறார். Society, it is some temporary physical thing. People believe this is over. 6 ஆண்டுகளாக ஸ்வீடனில் சைக்காலஜிஸ்டாக பணிபுரிந்ததால் மாதம் அவரது வங்கி கணக்கில் ரூபாய் 60,000 பென்ஷன் தொகை வரும் என்றும் அதை வைத்து அவரது செலவை முதியவர் பார்த்து கொள்வதாக கூறும் சுற்றுலா பயணிகள் பூமியின் வைப்ரேஷன், குருவிகளின் கீச்சு சத்தங்களை அவர் விரும்புவதாகவும் பிஸ்கட், பிரெட் ஆகியவற்றை குருவிகள், நாய்கள், குரங்குகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவிக்கின்றனர். டெய்லி அவர் சாப்பிட்றாரு, நாய்களுக்கு சாப்பாடு போடுவார், குருவிகளுக்கு அப்படியே பிஸ்கட்ஸு, அந்த மிக்சர் இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அதே கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இத்தனை விவரங்களை சுற்றுலா பயணிகளிடம் ஒப்பிக்கும் வெளிநாட்டு முதியவர் ஹெரால்ட் இந்தியா விசா முடிந்து விட்டதா, பாஸ்போர்ட் குறித்து கேட்டால் காவல்துறையே தன்னிடம் கேட்பதில்லை, நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் என்று கூறுகிறாராம். தமிழ்நாட்டு எண் கொண்ட ஜீப்பில் தன்னந்தனியாக வாழ்ந்து வரும் முதியவர் ஹெரால்ட் ஏன் கொடைக்கானலில் இத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும்? அவரது சொந்த பந்தங்கள் யாரும் தேடவில்லையா? உரிய அனுமதியின்றி அந்த முதியவரின் நாட்டில் நாம் போய் ஆண்டு கணக்கில் வசிக்க முடியுமா? உடனே விரட்டி விட்டிருக்க மாட்டார்களா? ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.